மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டப்பேரவையின் சன்னிதானத்தில் எது மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடி பழனிசாமியா? ஆக மொத்தத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு நம்ம எடப்பாடி அண்ணன் வாயிலிருந்து மின்சாரத்தை எடுத்துருவோம். பேசாமல் அணுமின் நிலையத்தை மூடிடலாம். இந்த காற்றாலை இது வேணாம், சோலாரு வேணாம், எல்லாத்தையும் அடித்து தொடச்சி முடிச்சுருங்க. பேசாமல் எடப்பாடி அண்ணனை விட்டுட்டு மின்னலை மட்டும் வாங்கி வாயிலேருந்து கொப்பளித்து மின்சாரத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். சரிங்களா? ஏன்டா எனக்கு புரியல, இன்னும் நீங்கள் எந்த காலத்துலேயே இருக்கிறீங்க? இந்த மாதிரி வேக்ஸ்லாம் பேசுகிறது இந்த ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்க பார்த்தீங்களா? வேணாம், ஒரு 10 வருஷம் அப்பவும் அது கிரிஞ்சு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டைலாக்லாம் போடுறது நீங்கள் எப்போ இன்னும் அப்டேட் ஆகலை, புரியுதா? இந்த அப்டேட் வெர்ஷனுக்கே வாங்க. இவங்க இந்த ஜென்சி இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க சட்டசபையே வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு மாறிட்டு இருக்குது. பட் நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் 20 வருஷம் முன்னாடி மின்சாரத்தை மின்னனை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிச்சாருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் தான். ஏற்கனவே இங்கே சட்டமன்றத்துக்குள்ளே அங்கே 2 பேருக்கு தான் டிவிகே வேஸ் டிஎம்கேன்னு மாறிடுச்சு. ஏடிஎம்கே லிஸ்ட்லேயே இல்லாமல் அதை அழிவை நோக்கி கொண்டு போகிற மாதிரியும் நீங்கள்லாம் இந்த போட்டிலே கிடையாது, அரசியலே இல்லாத மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே இன்னும் கிளிக்காமல் இருக்கிறீங்க. பேசாமல் என்ன பண்ணுறீங்கன்னா கட்சியை வேணாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த கட்சி அவர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாருன்னு மறந்து அத்தனை பேரையும் வெளியே அடித்து பற்றி விட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கிறீங்கன்னா என்னன்னு எனக்கு தெரில. இணைச்சி வேலை பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது இருக்கும். பேசாமல் ஏதாவது ஒரு கட்சி கூட இணைச்சிட்டு போயிருங்க, அதான் நல்லது. ஏன்னா அந்த கட்சியில் என்ன இதுக்கப்புறம்லாம் அது ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி மேலே மக்கள் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு மாறிட்டு இருக்குது. இது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி பார்க்க மு க ஸ்டாலின் என்ன கருத்து தெரிவிச்சாரு, எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிச்சாரு, விஜய் கருத்து தெரிவிக்கல. ஆனா அவங்க தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றம் வரேன் கடைசி வரைக்கும் வரேன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அக்கா கேட்குற கொஸ்டினுக்கு ஒன்றுக்கும் ஆன்சர் கிடையாது. ஏன்னா இவனெல்லாம் எப்படி தெரியுமா, அந்த துண்டெலும்புக்கு ஆசைப்படுறாங்க. அதாவது கரிகஞ்சி கார்த்தி, சும்மாவா அவன் பேரை கரிகஞ்சி கார்த்தின்னு வச்சுருக்காங்க. எலும்பு துண்டுக்கு அலையிறவன்ட்டெல்லாம் உட்காந்து நீங்கள் கொஸ்டின் கேட்காதீங்க. அவன்லாம் இப்போ நீங்கள் ஒரு எலும்பு துண்டை போட்டு ஒரு எலும்பு துண்டை கண்ணில் கட்டுங்க, அப்படியே மாற்றி பேசும். சீமாலாம் ஒரு ஆளா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசியம்லாம் பெரிய மயிரா, நாங்களே இதை பிச்சை எடுத்து திங்கிறதுக்காக வச்சுருக்க இது தமிழ் தேசியம் அப்படின்ட்டு நாய் உட்காந்து மாற்றி பேசும். இது இவங்கிட்டலாம் உட்காந்துட்டு இன்டர்வியூன்னு போயிடலாம். வரேன் ஏன்டா ஒன்ட்டு தான் ஆன்சர் இல்லையே, வரேன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பைத்தியக்காரன். ஏதோ நாங்கள் ஏதோ தற்கொலைன்னு சும்மா போகிற போக்கில் சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பெயர் வைக்கிறோம். அதே மாதிரியே நாங்களும் உங்களை திருடர்கள், பிச்சைக்காரங்க, அதே மாதிரி நான் சொல்கிறேன் உங்களை தற்கொலை கூட்டம் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, சும்மா ஒன்று சொல்லலைங்க. அறிந்து ஆராய்ந்து மக்கள் மத்தியில் கலந்து ஆசித்து 15 வருஷமாக அவங்கள பயிற்சி மட்டுமே எடுக்க விட்டு இந்த மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் செருப்பு கலந்து சாணியில் முக்கி அடித்த கதையை பெதடியாக அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அது எதுக்காக அடிக்கிறாங்கன்னு அறிந்து ஆராய்ந்து யோசிக்கும் போது இவனை தேவையில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே திருடர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்பவே முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னு தெளிவாக அந்த எலெக்ஷன் நிரூபிச்சும் இன்னும் அதை நிரூபிக்க முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் மற்றவங்களுக்காக வேலை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்து நீங்கள் இன்னும் கதறிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ யார் தற்கொலைன்னு தெரியும், புரியுதா? ஓட்டு போட்டோம் அத்தனை பேரும் முட்டாப்பைய 20 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கான். நீ அத்தனை ஓட்டு அங்கே பிரிஞ்சு போடிச்சிச்சு. எவனும் தேவையில்லைன்னு தான் உன்னை விட்டு வச்சுட்டு இருக்கான். நீ ஏன்டா அரசியலில் இருக்கிறான்னு கேட்காத குறையா மக்கள் செருப்பு எழுதி அடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் திருந்தாத ஜென்மம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செபஸ்டியன் சைமன் தான். தமிழகத்தில் இருக்கிற தமிழனை உசுப்ப வேண்டும். தமிழனாக தமிழகத்திலே இல்லை. இந்த நாய் திராவிட நாயா இருக்கிறது. மலையாளிகள் மலையாளியாக வாழ்கிறார்கள், தெலுங்கர்களாக வாழ்கிறார்கள், கன்னடராக வாழ்கிறார்கள். ஆனால் தமிழன் மட்டும் இங்க திராவிட நாயாய் வாழ்ந்து கொண்டிருப்பதா இங்க சிக்கல. என்ன இது கூட்டு வச்சு உள்ள வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க நம்ம சைமன் அவர்களை. எல்லாமே அவரை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு அவங்களை பிடிக்கலன்னா அவங்கள எதுக்குங்க கூட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க? பிடிக்கலன்னா எவாட்டு விட்டுருங்க. ஸ்டேஜில் கூட்டு இப்படி அசிங்கப்படுத்துறது என்ன முறை? அண்ணனுக்காக இது நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. ஒரு ஆளை கூட்டு வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு திராவிடம் அப்படின்னு உட்காந்து பேச நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது? அண்ணன் சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ அண்ணன் எவ்வளோக்குள்ள திராவிடத்தை தூக்கி பிடிச்ச ஆள், அவங்கள தமிழன்னு சொல்கிறவனா திராவிட நாய்கள்னு சொன்னால் எப்படி கோவம் வருதோ? அண்ணன் பல்ல கடிச்சு நிற்கிறாரு, என்னடா இப்படிலாம் உட்காந்து பேசுகிறான், கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்கன்ட்டு. மலையாளின்னு சொல்கிறீங்க,
அண்ணன் மலையாளியா நான் கேட்குறேன், மலையாளியா? செந்தமிழ் சீமான் தெரியுமா? சும்மாவா பேர் வச்சிருக்கு செந்தமிழ் சீமான்ட்டு? நிறைய பேர் இங்கே சைமன் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு கோவம் வருது. நானே சொன்னாலும் சொல்லியிருப்பேன். அதனோட உண்மையான பேர் வந்து சைமன் தான். அது திறநிதி பிச்சைக்காகவும் அரசியல் நோக்கத்துக்காகவும் செந்தமிழ் சீமான் வச்சுக்கிட்டாரு. அது பெரிய தப்பான்னு கேட்குறான். அவன் என்னென்னமோ கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான்னு அத்தனை பேரும் மாற்றி 900 கோடி எங்கேருந்து வந்துச்சு அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி கேவலப்படுத்தி ஒரு கூட்டத்தையே வெளியே அனுப்பி விட்டாங்க. அவனெல்லாம் பாவம், போட்டியாக பதில் கூட பேச முடியாதவங்க உங்கள் அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்லி வெளியே விட்டோன்னு அவனும் ஓட்டானுங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு ஆன்சரை காணும். அப்போ எப்போ தான் வருவான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய மேட்டராக பேரை மாற்றிட்டு உட்காந்துட்டு பேசுகிறதுலாம். ஏன்னா 15 வருஷம் ஆட்சியிலே கிடையாது. இவரை எப்படி கொள்ளடிக்க முடியும்? திறநிதியில் மட்டும்தான் வாங்க முடியும். அதுக்குன்னு திறநிதி வாங்குறது தப்புன்னு இருக்குது, தப்புலாம் கிடையாதுங்க. திறநிதி வாங்குறது கணக்கு. அந்த கணக்கு சரியாக மக்கள் மத்தியில் ஐயா நீ இவ்வளோ துட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜ்லேயோ அவனோட வெப்சைட்லேயோ இந்த பாருங்கள் இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ திறநிதி வாங்கியிருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் டஸ்டடாக காமிச்சாங்க அப்படின்னா அத்தனை மக்களும் அப்போவே சரி ஓகே இந்த பாருங்கள் நம்மளுக்காக உட்காந்து பேசுகிறவங்க கணக்கு முதல்ல கரெக்டாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்காக பேசுகிறவங்க தான் பையனையும் ஆடு மாடு மேய்க்க விட்றாங்க, தான் பையனும் விவசாயம் பண்ணுறாங்க, சீமானவர்களும் விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒளிபரப்புறாங்க. இந்த பாருங்கள் அவங்க பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பரவாயில்ல. அவன் பையன் அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறான். நம்ம அது ஏன்னு வந்து அவன் தற்கொலை தமிழ் ஏன்னு கூட கேட்க மாட்டானுங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எழுந்து அதெல்லாம் வேணாம், நீங்க நிதிநிலை அறிக்கை படிங்கள் என்று அவர் சொல்லல, உட்கார்ந்தே இருக்கு, அப்படியே பேசிட்டே இருக்கும். ஏன்னா புரியல, உள்ள சட்டமன்றத்துக்குள்ள புகழ்ந்து பேசுகிறாங்க, புகழாமல் பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி நடந்துட்டு போச்சு. சரியா? ஏன் எனக்கு தெரிஞ்சு தலைவன் 16 வருஷமாக நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள வரீங்களா, எந்த கட்சி தலைவர்களையும் உள்ள சட்டமன்றத்தில் யாருமே புகழ்ந்து பேசலையா? ஏன் ஒரு ஆள் ஒரு கல் ஒரு கண்ணாடி வச்சு எல்லாத்தையும் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படம் பேரில் வச்சுலாம் சொல்ல முடியல. அண்ணன் என்ன புடுங்க போயிருந்தீங்களா? ஏதாவது சரி புல்லு புடுங்க போயிருந்தியானா நீ? இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருந்தா, இல்லைனா திறந்து பிச்சை கேட்குறக்கே தான் நாடு சுத்த போயிட்டியா? இல்லை தமிழ்நாட்டுக்குலாம் இருந்தா. அப்போ ஏன் கேட்கல? அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்கல? ஏன் 1/2 மணி நேரமாக உட்காந்து புகழ்ந்துது அதை உட்காந்து கேட்க வேண்டியதானே? ஏன் இப்படி 1 மணி நேரமாக உட்காந்து உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் ஏன் இப்படி புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்க வேண்டியதானே? யாரும் புகழ்ந்து பேசலையா? சட்டமன்றத்தில் நடக்கிறது அவன் எம்எல்ஏ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான், அவன் ஜெயிச்சு உள்ள போய் உட்காந்துட்டு அவன் புகழ்ந்துட்டு இருக்கான், புகழாமல் இருக்கிறான். அவன் முதலமைச்சரை பேசுகிறான், பேசாமல் இருக்கிறான், உள்ள சண்டை போடுறாங்க, சண்டை போடாமல் இருக்கிறாங்க. உனக்கு என்னடா வேலை? உனக்கு அங்கே என்ன புகழ்ந்து பேசுகிறாங்க, புகழ்ந்து பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். சார் மக்கள் அது எதுக்கு அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் தோணுது. ஏங்க மனசு கஷ்டமான மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. சீட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. சட்டமன்ற வாசலில் இருந்து இப்படியே எட்டி பார்க்குறவங்களாம் உட்காந்துட்டு பேசணும்னா எப்படின்னு தெரில. அதுக்குன்னு எல்லாரையும் சொல்லலாங்க. அதாவது இந்த வாயெல்லாம் வந்து இந்த வாய் பேசுகிறான பார்த்தீங்களா, அந்த வாய்க்காக நான் உட்காந்து பேசுகிறேன். ஏன்டா இத்தனை வருஷமாக அவங்க ஒரு மக்கள் உங்களை ஓட்டு போடாமல் தேர்ந்தெடுக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னா நீ சட்டமன்றத்துக்கே போகக்கூடாதுன்னு தானே வச்சுருக்காங்க. அங்கே நடக்கிறதெல்லாம் உனக்கு என்னடா வேலை? உனக்கு என்ன வேலை? திறநிதி வாங்குறதான் வேலை. அந்த திறநிதி எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுற வேலையை பாரு. சரியா? அதை விட்டு இங்கே தேவையில்லாமல் இருந்துக்கிட்டு வாய்க்குள்ளேயே உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. வாய் இருக்குது மைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு பேசாதீங்க. சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.